தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட விர்ச்சுவல் ஸ்டுடியோ மற்றும் 5 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விர்ச்சுவல் ஸ்டுடியோவில் உள்ள உள்ளடக்கங்கள் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் வகுப்பறை உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆக டிபிஐயாக இருந்தது எப்படி நம்முடைய பேராசிரியர் கல்வி வளாகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டதோ, அதே போன்று இங்கே இருக்கின்ற டெக்னாலஜியும் அடுத்தடுத்த பரிமாணத்திற்கு அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல இதை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் இது முழுமையாக நம்முடைய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும், ஏன்னா இப்போ ஹைடெக் லேப் வந்து நம்ம வலுப்படுத்தியிருக்கோம். நம்ம ஒரு 6218 ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி ஸ்கூல், இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த மிடில் ஸ்கூலில் எல்லா லெவலிலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற பயன்பாட்டில் இருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற ஹைடெக் லேபை பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரியேட்டிவிட்டிஸ்லாம் எப்படி அங்கே இருக்கின்ற மாணவர்கள் நாங்கள் காட்டப் போகிறோம் என்பதை அடுத்த கட்டமாக அதை செய்ய போகிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஏதோ ஒரு வகுப்பறையில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கு இங்கே இருக்கின்ற கண்டென்ட் எப்படி நாம் வந்து கொடுக்கலாம் என்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருக்கின்ற கண்டென்ட்ஸ் முழுமையாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து அதை எல்லாருமே, உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லா ஸ்கூல்ஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,721 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. நம்முடைய கவர்மெண்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல், எல்லா லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் ஏறத்தாழ 1,23,00,000 மாணவ செல்வங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்காங்க. அவங்க மட்டுமல்ல, இங்கே எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 5,30,30,000 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பயன்படுகின்ற வகையில் அந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங்காக கூட இருக்கலாம் சில கண்டென்ட்லாம். ஒட்டுமொத்தமாக எல்லா மாணவ செல்வங்களுக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கான கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இனி வரும் காலத்தில் பயனுள்ளதாக இருக்க போகின்றது. அதற்கு உங்களுக்கே தெரியும், வர்ச்சுவல் ரியாலிட்டி என்று வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு 4 லைப்ரரிஸ் நம்ம வந்து கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி நான் திருச்சி மாவட்டத்தில் நம்மளுடைய லால்குடி தொகுதியில் அதையும் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த இதை அவங்க அணிந்து கொண்டு அவர்கள் பார்க்கும்போது உள்ளபடி அந்த இடத்துக்கே போகின்ற அளவிற்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 76 லைப்ரரிஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த 76 லைப்ரரிஸ் கொண்டது மட்டும் 10 என்று பார்த்தால் 1,23,00,000 பேர் இருக்கும்போது இது போன்ற கண்டென்ட் மூலமாக ஹைடெக் லேப் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம். ஸ்மார்ட் கிளாஸை பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். யூடியூப், ஸோ எல்லா தளத்தையும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய கண்டென்ட் எல்லா குழந்தைகளுக்கும் அது ரீச் ஆகிற விதத்தில் இருக்கும். ஏறத்தாழ சிவில் ஒர்க்கிங் இருக்க மிஷினரிஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 கோடி ரூபாய் செலவில் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். இது மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் இது போன்ற ஒரு முயற்சியை நம்முடைய தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.